நாங்கள் பொதுவாக ரேஷன் ரைஸ் வந்து இட்லிக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சாப்பாடு அதில் செய்ய மாட்டோம். நான் யூடியூப் பார்த்தேன். அதில் தக்காளி சாதம் செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணலாமேன்னு இன்றைக்கி ட்ரை பண்ணேன். உண்மையிலே நல்லா வந்திருந்தது. இங்கே நார்மலாக தக்காளி சாதம் பண்ணுற மாதிரியே தான். எண்ணெய், பட்டை, லவங்கம், பிரியாணி எல்லாம் இன்னும் என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், ஒரு 2 தக்காளி அந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வாசனைக்கு புதினா, அதுக்கப்புறம் தயிர், காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போடுங்க. ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அது நல்லா குக் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு 1 ஹவராவது நம்ம வந்து அதை ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அது ஈஸியாக குக் ஆகிடும். நீங்கள் 1 கப் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே தான். 2 கப் தண்ணி அளந்து போட்டாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இனிமேல் இதை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இதை விட மாட்டீங்க.